சரி சொல்லுங்க, வாக்கிங் எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருந்துச்சு? நல்லா இருந்துச்சு. நீ, நான், ரேவதி 3 பேரும் சேர்ந்து நடந்தது இன்னும் ஜாலியா இருந்துச்சு. அவங்க வருவாங்கன்னு நான் எக்ஸ்பெக்டே பண்ணல. நானும் தான். அவ வந்தா நல்லா இருக்கும்னு நினைச்சேன். ஆனா அவ வருவான்னு நான் எதிர்பார்க்கல. நம்ம இதே மாதிரி தினமும் வாக்கிங் போலாமா? அசதான். ஆனா வாய்ப்பு இருக்கான்னு தெரியலையே. வாய்ப்பெல்லாம் தானா வராது, நாம தான் உருவாக்கணும். என்னாச்சு? கால் வலிக்குது. முதல் தடவை வாக்கிங் போனதுனாலயோ? இல்லங்க, செருப்பு போட்டு வாக்கிங் போனதுனால. முதல்ல உங்களுக்கு நல்லதா ஒரு ஷூ வாங்குறேன். அதெல்லாம் எதுக்கு மதி? ஷூ போட்டு வாக்கிங் போனாதான் கரெக்டா இருக்கும். நான் ஷூ எல்லாம் என்னைக்கும் போட்டதே இல்ல. நடக்காம இருந்தா வர பிரச்சனையை விட ஷூ போடாம நடந்தா வர பிரச்சனைகள் தான் அதிகம். நான் உங்களுக்கு ஒரு ஷூ வாங்கி தரேன். பாக்கலாம். என்னாச்சு? நடக்கும்போது இருந்த சந்தோஷம் இப்ப உங்க முகத்துல காணோம். வீட்டுக்கு போனதும் அத்தையும் மாமாவும் என்னென்ன சொல்லுவாங்களோன்னு யோசிச்சுட்டு இருந்தேன். அப்படியே சந்தோஷம் போயிடுச்சு. என்ன சொல்லுவாங்க? நீ வெளியே போயிருந்தப்போ 10 பேர் வந்து பெல் அடிச்சாங்க. நான் தான் எந்திரிச்சு போனேன். மாமா வெந்நீர் கேட்டாருன்னு கிச்சனுக்கு போனா ஸ்டவ்வே எரியல. காய போட்டிருந்த துணியெல்லாம் விழுந்து கிடந்துச்சு. நான் தான் எடுத்து போட்டேன்னு அத்தை ஒரு 50 விஷயம் சொல்லுவாங்க. கண்ணாடி காணாம போச்சு, கர்ச்சீஃப் காணாம போச்சு, பேங்க் பாஸ்புக் வீடு முழுக்க தேடி பார்த்துட்டேன், அத காணோம் அப்படின்னு மாமா ஒரு 100 விஷயம் சொல்லுவாரு. அதனால இனிமே எங்கேயும் போகாதன்னு சொல்லி 2 பேரும் கதையை முடிச்சிருவாங்க. அவங்கள இவ்ளோ புரிஞ்சு வச்சிருக்கீங்கல்ல, அப்போ என்னமோ சொல்லிட்டு போறாங்கன்னு அமைதியா இருக்க வேண்டியதானே? நீங்க ரெஸ்பாண்ட் பண்ணாதீங்க. அது எப்படி பண்ணாம இருக்க முடியும்? சரி, ரெஸ்பாண்ட் பண்ணாம இருக்க முடியலனா ஓ அப்படியான்னு சின்னதா ஒரு ரெஸ்பாண்ட் பண்ணுங்க போதும். நீங்க அதுக்கப்புறம் அடுத்த வேலையை பார்க்க ஆரம்பிச்சிருங்க. அதை விட்டுட்டு பக்கம் பக்கமா அவங்களுக்கு எக்ஸ்பிளனேஷன்லாம் நீங்க கொடுக்காதீங்க. முக்கியமா நாம இல்லாம அவங்க கஷ்டப்படுவாங்களோன்னு கில்ட் ஆகாதீங்க. கில்ட்ல மட்டும் நம்ம விழுந்தோன்னு வச்சுக்கோங்க, அவ்வளவுதான், நம்ம கதையவே முடிச்சு விட்டுருவாங்க. வர்த்தா இருந்தா அந்த விஷயத்த மண்டையில ஏத்துக்கலாம், வர்த்தே இல்லாத விஷயத்த ஏத்திக்காதீங்க. இந்த காதல வாங்கி அந்த காதல விட்டுருங்க. நீ சொல்றதெல்லாம் சரிதான் மதி. ஆனா அப்படியெல்லாம் பண்ணி எனக்கு பிராக்டிஸே இல்லையே. ஐயோ, நம்ம அத்தை நம்ம மாமான்னு அப்படியே விழுந்துருவேன். உங்க மருமக பொறுப்பெல்லாம் எனக்கு புரியுது. அதுக்காக 24 மணி நேரமும் மருமகளாவே இருக்கணும்லாம் இல்ல. அப்பப்ப அழகு மலராவும் இருக்கலாம். உங்களையும் நீங்க கவனிச்சுக்கலாம். உங்களை நீங்க கவனிச்சுக்கிட்டாதான் மத்தவங்களை கவனிக்க முடியும். அதனால இன்னைக்கு அவங்க ஏதாவது கேட்டா நீங்க பெருசா கண்டுக்காதீங்க. ஜஸ்ட் லைக் தட்னு டீல் பண்ணுங்க. என்னமோ சொல்ற, பாக்குறேன். வா நிலா. சோழன், எங்க இருக்கீங்க? பணம் வாங்கிட்டீங்களா? நீ பாட்டுக்கு கிளம்பி போயிட்டா மலரு. டக்குன்னு ஒரு காபி குடிக்கலான்னு பார்த்தா டிக்காசனே இல்ல. தோ இருக்கே. இத இங்க ஒளிச்சு வச்சுட்டு போனா எனக்கு எப்படி தெரியும்? அயன் பண்ற பையன் வேற வந்து பெல் அடிச்சான். அப்புறம் வான்னு சொல்லி அவனை அனுப்புனேன். அவனை அனுப்புன அடுத்த நிமிஷம் எதிர்த்த வீட்டு கல்பனா ஒன்ன தேடிட்டு வந்து நிக்கிறா. அவளுக்கு பதில் சொல்லி அனுப்புறதுக்குள்ள காய்கறிக்காரன் வந்து நிக்கிறான். அப்படியே எனக்கு படன்னு வந்துருச்சு தெரியுமா? சரி, கொஞ்சம் சர்க்கரைய வாயில அள்ளி போடலான்னு பார்த்தா நானே சமயக்கட்டுக்குள்ள வந்து எடுத்து நானே வாயில போடணும். அதெல்லாம் யோசிச்சுதான் கம்னு சோஃபால இருந்து கிச்சன் ஒன்னும் அவ்வளவு தூரம்லாம் இல்லையே. உன்கிட்ட நான் கேக்கல. நீ பாட்டுக்கு நானும் இருக்கேன், நல்லா வராத. எல்லாருக்கும் அவங்க அவங்கள பத்தி தான் கவலை. அவங்க பாட்டுக்கு நடக்கிறேன் பறக்கிறேன்னு போயிடுறாங்க. நம்ம மேல யாருக்குமே அக்கறை இல்ல. அப்படிலாம் சொல்லாதீங்க அத்தை. எனக்கு உங்க மேல நிறைய அக்கறை இருக்கு. உங்களை நல்லபடியா கவனிச்சுக்கணும் தான் நினைக்கிறேன் அத்தை. ஆனா அதெல்லாம் நடக்கணும்னா நான் உயிரோட இருக்கணும்ல, ஆரோக்கியமா இருக்கணும்ல. அதான் வாக்கிங் போனேன். ஆரோக்கியம் போய் நானும் படுத்துட்டேன்னு வைங்க, அப்புறம் உங்களை யாரு கவனிப்பாங்க? நீங்க கூப்பிட்ட குரலுக்கு யாரு ஓடி வருவாங்க? நல்லபடியா பாத்துக்கணுங்கிற ஒரே காரணத்துக்காக தான் நான் வாக்கிங் போனேன். உங்களுக்கு இப்ப என்ன வேணும் அத்தை? சக்கரை தானே, நான் எடுத்து கொடுக்கறேன். இருங்க மாமா, உங்களுக்கும் சக்கரை வேணுமா? வேண்டாம். இந்தாங்க அத்தை. எனக்கு இப்ப வேண்டாம். என் படப்படப்பெல்லாம் சரியா போயிடுச்சு. சூப்பர். அப்ப காஃபி சாப்பிடுறீங்களா? எனக்கு இப்ப எதுவுமே வேண்டாம். மதி, நானா இப்ப அத்தைக்கு பதில் சொன்னேன். ஆமா, நீங்க தான் சொன்னீங்க. இனிமே எப்பவும் இப்படியே பதில் சொல்லுங்க. சொல்றேன் மதி, கண்டிப்பா சொல்றேன். தேங்க்யூ. சூடு. இங்க இருந்து பெருங்குளத்தூர் கொஞ்சம் தூரம் இல்ல? கொஞ்சம் இல்ல, அது ரொம்பவே தூரம்.
ஏன் கேக்குற? இல்ல அங்க ஒரு காலேஜ் ஓபனிங் இருக்கு, அப்ளை பண்ணலாமான்னு பாக்குறேன். போயிட்டு வரதுக்கே 4-5 மணி நேரம் ஆயிடுமே. அதுவும் கரெக்ட் தான். அக்கா, அம்மாவுக்கு உடம்பு சரியில்லை, நீ கொஞ்சம் ஃபோன் பண்ணி பேச. நேத்து கூட நான் அம்மா கிட்ட பேசினேனே, அவங்க எதுவுமே சொல்லலையே. திடீர்னு என்னாச்சு? சொல்லு மலரு. மா, உனக்கு உடம்பு சரியில்லையா? இல்லையே, நான் நல்லா தான் இருக்கேன் மலரு. பொய் சொல்லாதம்மா. உனக்கு உடம்பு சரியில்லைன்னு கார்த்தி சொன்னான். உன்கிட்ட சொல்ல வேண்டான்னு அவன்கிட்ட சொன்னேன். வாயை வச்சுட்டு சும்மா இல்லாம உன்கிட்ட சொல்லிட்டானா? என்ன ஆச்சு உடம்புக்கு? ஒன்னும் இல்லடி, லேசா முதுகு வலி. பொய் சொல்லாதம்மா. உனக்கு லேசா முதுகு வலி வந்தாலாம் கார்த்தி என்கிட்ட சொல்ல மாட்டான். போன வாரத்துல ஒரு நாள் தரையில கொட்டி இருந்த காஃபிய குனிஞ்சு தொடச்சண்டி. அப்ப ஆரம்பிச்ச முதுகு வலி நாளாக வலி ரொம்ப அதிகமாயிட்டே இருந்துச்சு. இன்னைக்கு காலையில என்னால தாங்கவே முடியல. அதான் கார்த்தியை கூட்டிட்டு ஹாஸ்பிட்டலுக்கு போனேன். எக்ஸ்ரே எடுத்தாங்களா? டாக்டர் என்ன சொன்னாங்க? எலும்புல ஏதோ பிரச்சனையா மலரு. வலி குறைய மாத்திரை கொடுத்திருக்காரு. கொஞ்ச நாளைக்கு எந்த வேலையும் செய்யாம ரெஸ்ட் எடுக்கணும்னு சொல்லிருக்காரு. பிசியோதெரபிக்கு வேற எழுதி கொடுத்திருக்காரு. என்னம்மா நீ, இவ்ளோ நடந்திருக்கு, எதுவுமே என்கிட்ட நீ சொல்லாம இருந்திருக்க. மலரு, சொன்னா பாக்கணும்னு நீ நினைப்ப. அங்க உன் வீட்ல உன்னை விட மாட்டாங்க. அங்க இருந்து நீ கஷ்டப்படுவ. அதான் மலரு நான் உன்கிட்ட சொல்ல வேணான்னு சொன்னேன். மலரு, அதான் நான் மாத்திரை சாப்பிடுறேன்ல, 2-3 நாள்ல சரியாயிடுவேன். சரி, அதெல்லாம் விடு. பாப்பா ஸ்கூல்ல இருந்து வந்துட்டாளா? இல்லம்மா, வரல. மாப்பிள்ள வேலைக்கு போயிருக்காரா? ஆமாமா. மலரு, நீ நல்லா இருக்கல? இருக்கேன். சரி மலரு, நான் அப்படியே கொஞ்ச நேரம் படுக்கிறேன், அம்மா வச்சிடுறேன். சரிம்மா. என்னாச்சுங்க? முதுகு வலியா, ரெஸ்ட்ல இருக்கணும்னு டாக்டர் சொல்லிருக்காங்களாம். சொல்லு மலரு. எங்க வேலையா இருக்கீங்களா? அதெல்லாம் ஒண்ணும் பிரச்சனை இல்ல மலர், சொல்லு. அம்மாக்கு உடம்பு சரியில்லையா பாக்யராஜ்? ஐயோ, என்ன ஆச்சு? ஏதோ முதுகு வலியா, ஹாஸ்பிட்டல்லாம் போயிட்டு வந்திருக்காங்க. எனக்கு அவங்கள பார்க்கணும் போல இருக்கு. நாம போயிட்டு வந்துடலாமா? போலாம் மலர். சாயங்காலம் நான் வந்தது போலாமா? ஆனா வீட்ல என்ன சொல்றது? வீட்ல என்ன சொல்றது? மலர், என் பேங்க்ல ஏதாவது ஃபங்க்ஷன் சொல்லலாம், கப்பலா வர சொன்னாங்கன்னு சொல்லலாம். சரிங்க, அப்படியே சொல்லுங்க. நான் வைக்கவா? சரி மலர். அம்மாக்கு உடம்பு சரியில்லைன்னு தெரிஞ்சதும் என் மனசு ஒரு மாதிரி பதறுது. அந்த பதட்டத்துல கூட என்ன பொய் சொல்லிட்டு போகணும்னு தான் யோசிக்க வேண்டியதா இருக்கு. அவரு பேங்க்ல ஒரு ஃபங்க்ஷன் இருக்கு, கப்பலா போகணும்னு சொல்லிட்டு போறோம். ஒரு விஷயத்த கூட உண்மையா சொல்லிட்டு பண்ண முடியல. ஏதோ தப்பு பண்ற மாதிரி எல்லாத்தையும் மறைக்க வேண்டியதா இருக்கு. நீங்க ஒன்னும் ஆசைப்பட்டு எதையும் மறைக்கலையே. இந்த வீட்டு ஆளுங்க ஏதோ பிடிவாதத்துல இருக்காங்க. அவங்களோட பிடிவாதத்துக்காக நீங்க உங்க அம்மாவை பார்க்காம இருக்க முடியாதுல்ல. நமக்கு நம்மளோட காரியம் நடக்கணும். அதுக்காக யாரையும் கஷ்டப்படுத்தாத பொய்யெல்லாம் சொல்லலாங்க. நீங்க ரொம்ப யோசிக்காம போய் உங்க அம்மாவை பார்த்துட்டு வாங்க. எப்போதான் சார் காணாம போன என்னோட நகை கிடைக்கும்? நீங்க கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்கீங்க, விசாரிச்சுட்டு தான் இருக்கோம். கூடிய சீக்கிரமே எல்லாத்தையும் கண்டுபிடிச்சிடலாம். நகை காணாம போய் 1 வாரம் ஆச்சு சார். உங்க ஏரியால ஒரு சிசிடிவி கேமரா கூட இல்ல, எந்த சாட்சியும் சரியா இல்ல. அப்புறம் எப்படிங்க உடனடியாக கண்டுபிடிக்க முடியும்? இல்ல சார், அது வந்து. ஹலோ, நீங்க கிளம்புங்க. சும்மா ஸ்டேஷனுக்கு வந்து உட்காரணும்லாம் இல்லை. ஏதாவதுன்னா நாங்களே இன்ஃபார்ம் பண்ணுவோம். சரிங்க சார், கிளம்புங்க. ஆனாவும் போனது 3/4 சவரன் மோதிரம், அதுக்கு எத்தனை தடவை வந்துட்டு இருக்கு? சார் இங்க சைன் மட்டும் பண்ணிடுங்க சார். சார் இன்ஸ்பெக்டர் வரார் சார். சார் சார் குடிச்சிட்டு பசங்க ரோட்ல கலாட்டா பண்றாங்க, டிராபிக் ஜாம் ஆயிடுச்சுன்னு இன்ஃபர்மேஷன் வந்துச்சு. ஆள் அனுப்பியாச்சா? அனுப்பிட்டேன் சார். சிச்சுவேஷன் இப்போ கண்ட்ரோலில் தான் இருக்கு. நாளைக்கு கோர்ட்டுக்கு போறதுக்கு எல்லாமே ரெடி பண்ணியாச்சுல்ல? பண்ணிட்டு இருக்கோம் சார். ஆஃப்டர்நூனுக்கு முன்னாடி எல்லா டீட்டெயில்ஸும் உங்க டேபிளுக்கு வந்து. ஊர்ல நடக்கிற பிரச்சனையெல்லாம் நல்லா தான் டீல் பண்ற. உன் வீட்டு பிரச்சனை முடிஞ்சதா இல்லையா? சார், உன் ஒய்ஃபை உன் மேல கம்ப்ளைண்ட் கொடுக்க வந்தாங்கல்ல, அந்த தகராறுலாம் முடிஞ்சிருச்சா? இல்ல இன்னமும் 2 பேரும் சண்டை போட்டுட்டு தான் இருக்கீங்களா? போலீஸ் ஃபோர்ஸ் எதுவும் வீட்டுக்கு அனுப்பி வைக்கணுமா?
இப்போ எந்த பிரச்சனையும் இல்லை சார். உண்மையதான் சொல்றியா? ஆமாம் சார். உண்மையாகவே எந்த பிரச்சனையும் இல்லை சார். நேத்து டிஎஸ்பியை பார்க்க போயிருந்தேன். அவர்கிட்ட உன் கதையை தான் சொல்லிட்டு இருந்தேன். கம்ப்ளைண்ட் கொடுக்க வந்த பொண்ணுகிட்ட பிரச்சனை பண்ணி வேற ஒரு பொண்ணோட கல்யாணம் நிச்சயம் பண்ணி அப்புறம் அந்த கல்யாணம் நின்று கடைசியில கம்ப்ளைண்ட் கொடுக்க வந்த பொண்ணைய தலை விதின்னு கல்யாணம் பண்ணி அந்த பொண்ணு உன் மேல மறுபடியும் கம்ப்ளைண்ட் கொடுத்து அந்த கதையை கேட்டதும் அவர் பயங்கரமா சிரிச்சிட்டாரியா. நம்ம கிட்ட வர கேஸை விட கேஸை டீல் பண்ற ஒரு கதை பயங்கரமா இருக்கேன்னு சொல்லிட்டு இருந்தாரியா. நிஜமாவே எந்த பிரச்சனையும் இல்லைல்ல? இல்லை சார். என்னையா சார் நான் இல்லாத நேரம் இவர் ஒய்ஃப் கம்ப்ளைண்ட் கொடுக்க வந்தாங்களா? எஸ்ஐ அதை மறைக்கிறாரா என்ன? இல்லை சார். ஏதாவதுன்னா என்கிட்ட சொல்லு. அப்புறம் சட்டத்தை காப்பாற்ற வேண்டிய காவலரு சட்டத்தை மீறிட்டாரு, போலீஸ் ஸ்டேஷனில் பரபரப்புன்னு நியூஸ்ல போடுவான். இதோ போதும் சித்தி, எழுதி எழுதி கை வலிக்குது. நான் போய் விளையாடட்டுமா? இன்னும் ஒரே ஒரு லைன் தானே, இது முடிச்சதுக்கு அப்புறம் விளையாடலாம், சரியா? ப்ளீஸ் சித்தி. இன்னும் ஒரே ஒரு பேஜ் தானே, எழுதிட்டனா நம்ம 2 பேரும் விளையாடலாம். சரி. சரி எழுது, இத எழுது. அப்பா, என்னம்மா? அம்மாவும் அப்பாவும் வெளியே போயிட்டு வர வரைக்கும் நீ சித்தியோட சமத்தா இருக்கணும், சரியா? சரிம்மா. என் தங்கம், இந்தா இந்த பால் அவளுக்கு கொடுத்துரு. பால் குடி. மலரே, ஆ மலரே. இதோ வரேன் மாமா, நான் இத வந்துடுறேன். பாத்து குடிங்க. சொல்லுங்க மாமா. வழக்கமா இந்நேரத்துக்கெல்லாம் பாக்கியராஜ் வந்துருவானே, இன்னும் அவனை காணோம். அது உங்க ரிப்போர்ட்டை வாங்கிட்டு வரதா சொன்னாரு. ரிப்போர்ட் வாங்க போன இடத்துல லேட் ஆகுதோ என்னவோ. ரிப்போர்ட் எதுக்கு லேட் ஆகணும்? காலையில ரத்தம் எடுத்துட்டு போனதுல இருந்தே இவர் பதட்டமாவே இருக்காரு. நீ பாக்யராஜுக்கு ஒரு போனை போட்டு ரிப்போர்ட்ட வாங்கிட்டானான்னு கேளு. சரிங்க அத்தை, நான் போய் கேக்குறேன். அவர் வந்துட்டாருன்னு நினைக்கிறேன். வா பாக்கியராஜ், ரிப்போர்ட்டை வாங்கிட்டியா? வாங்கிட்டேன்ப்பா. அப்பா, ஏய் செல்லக்குட்டி, கிச்சன்ல என்னடா பண்ணிட்டு இருக்க? சித்தி கூட ஹோம்வொர்க் பண்ணிட்டு இருந்தேன்ப்பா. அப்படியா? டேய், நீ ரிப்போர்ட்டை குடுறா முதல்ல. என்ன பாக்கியராஜ் இது? சுகர் வேற அதிகமா இருக்கு, கொலஸ்ட்ரால் வேற கூடி இருக்கு. அப்பா ரொம்ப எல்லாம் கூடலப்பா. இல்லையே, போன தடவை டெஸ்ட் பண்ணப்போ இவ்வளவு இல்லையேடா. அப்பா நானுமே பழைய ரிப்போர்ட் கம்பேர் பண்ணி பார்த்துட்டேன். அதை விட சுகர் 5 பாயிண்ட் தான் கூடி இருக்கு. கொலஸ்ட்ராலுமே ரொம்ப கம்மியா தான்ப்பா கூடி இருக்கு. கொஞ்சமோ நிறையவோ கூடி இருக்குல்ல, அது எப்படி கூடாம இருக்கும்? வீடுனா ஒரு அமைதி வேணும், நிம்மதி வேணும். அப்பதான் எந்த வியாதியும் இல்லாம இருக்கலாம். இங்க அப்படி இல்லையே. பொழுது விடிஞ்சு இருட்டுறதுக்குள்ள 1000 பிரச்சனை. பிரஷரு, சுகரு, கொழுப்பு எல்லாம் ஏறதானே செய்யும். அம்மா பயப்படுற அளவுக்குலாம் அப்பாக்கு எதுவும் இல்லம்மா. அத நீ சொல்ல முடியாது பாக்கியராஜ், நீ டாக்டர் இல்லையே, பேங்க்ல தானே வேலை பாக்குற. நாம உடனே டாக்டரை போய் பார்க்கலாங்க. ஆமா போலாம், நான் ரெடி ஆகிறேன். சரிங்க. ஐயோ அப்பா, நாளைக்கு போலாம்ப்பா. நான் வேணும்னா பேங்க்குக்கு லீவ் போடுறேன், காலையில போயிட்டு வந்துடலாம். டேய், இன்னைக்கு ராத்திரிக்குள்ள எனக்கு ஏதாவது ஆயிடுச்சுன்னா என்ன பண்ண முடியும்? அதெல்லாம் ஒண்ணும் ஆகாதுப்பா. டேய், ஒருவேளை ஆயிடுச்சுன்னா உடனே போலாம் பாக்கியராஜ்.